சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். திமுகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறாத சூழல் இருக்கிறது. தொடர்ந்து அதற்கான காரணம் என்ன, அவருடைய கேட்கக்கூடிய தொகுதிகள் என்ன உள்ளிட்டவைகள் இந்த ஆலோசனையில் பேசப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய திமுகவினுடைய விருப்பமனு பெறக்கூடிய கடைசி நாள் இன்றைய தினம் என்பதனாலும் இதற்கு அடுத்த கட்டமாக திமுகவினுடைய விண்ணப்பங்கள் விருப்பமனு கொடுத்தவர்கள் அவர்களுக்கான நேர்காணல் நடைபெற வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் இதுவரையிலும் கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாதனால அந்த நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது குறைவாக இருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து எலெக்ஷன் தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த சூழலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் திமுக செயல்படக்கூடிய நிலையில இறுதி கட்டமான பேச்சுவார்த்தைகளை விரைந்து முடித்து தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதற்கான உடன்படிக்கைகளை கையொப்பமிடுவதற்கான அந்த பேச்சுவார்த்தையில் விரைந்து ஈடுபட வேண்டும் எனவும் திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிற்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது முடிந்தக்கூடிய சூழலில் தொடர்ந்து அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை குழுக்களுக்கு மீண்டும் ஒரு அழைப்பானது திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.